அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வருண், பிஎஸ்டி மருத்துவமனையில் நுரையீரல் சிறப்பு மருத்துவராக இருக்கேன். கூகுள் மேப்ஸில் நேவிகேஷன் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இன்னைக்கு பேச போகிறது லங்ஸில் நேவிகேஷன், அதாவது நேவிகேஷனல் பிராங்கோஸ்கோபி. பொதுவாக நுரையீரலில் சளி எதா இருக்குது, இருமி ரத்தம் வருது அப்படின்னா பிராங்கோஸ்கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் எண்டோஸ்கோபி வழக்கமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிசோதனை. அது என்னென்னா, மூக்கு வழியாக கேமரா செலுத்தி நுரையீரலுக்குள்ளே இருக்கிற சளி எடுக்கிறதுக்கோ உள்ள சின்னதாக கட்டி எதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு, ஒரு சில நேரங்களில் குழந்தைங்களோ பெரியவங்களோ தெரியாமல் ஏதாவது புறை ஏறிடுச்சு அப்படின்னா அது நுரையீரலிருந்து எடுக்கிறது தான் இந்த நுரையீரல் எண்டோஸ்கோபி. ஸோ இப்போ அதுலேயே நவீனமாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் நேவிகேஷனல் பிராங்கோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி. நுரையீரலில் இருக்கக்கூடிய மூச்சு குழாய்கள் பார்த்தீங்கன்னா மரக்கிளைகள் மாதிரி பல பிரிவுகளாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேன் எடுக்கும்போது சின்ன அளவில் ஒரு 10 மில்லிமீட்டருக்குள்ளே உண்டான ஒரு கட்டி ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை துல்லியமாக போய் டார்கெட் பண்ணி பயாப்சி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த நேவிகேஷனல் பிராங்கோஸ்கோபி அப்படிங்கிறது பயன்படுது. சிம்பிளாக சொல்ல போனால், கூகுள் மேப்ஸில் நம்ம ரோட்ஸ் நிறைய இருக்க இடங்களில் நம்ம போய் சேரணும் அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் இல்லையா, அதே மாதிரி நுரையீரலில் அந்த கட்டி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டெக்னாலஜி மூலயமா மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த வழியில் போனால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் போயிட்டு பயாப்சி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னாலஜி. இதனால் என்ன அட்வான்டேஜ், ஏர்லியராகவே நம்ம நோய் எதனால் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கட்டி கேன்சர்னாலையா இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஏர்லியராக தெரிஞ்சுக்கும் போது அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் பெட்டராக இருக்குது. ஸோ ஏர்லியராகவே நோயை டயக்னோஸ் பண்ணி ஏர்லியராகவே ட்ரீட் பண்ணும்போது அந்த பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.